பிரச்சாரம் களத்துல சூடு பிடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள், இன்னொரு பக்கம் வந்து இபிஎஸ் அவர்கள், இதுல யாரு விஷ வாயு அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சாரம் களத்துல வந்து தகச்சிக்கிட்டு இருக்கு. இதுல வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது இது யாருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு? திமுக மேல அதிருப்தி 3 ஆண்டுகள்ல அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தியை அறுவடை செய்வார் இபிஎஸ். அதிமுக முன்னேறி வருவதற்கு, அதாவது முதல் இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது குறிப்பாக கடந்த நீங்க தேர்தலை பார்த்தீங்கன்னா 2019ல திராவிட முன்னேற்ற கூட்டணிகள் கிட்டத்தட்ட 53 விழுக்காடு பெற்றோம். ஆனால் எதிர் அணியில் இருக்கின்றவர்கள் 30 விழுக்காடு தான் பெற்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த 3 ஆண்டு காலத்திலே பல்வேறு சாதனைகளை மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் 1.15 கோடி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற இது இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கும் நாங்கள் இது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் என்று உறுதியும் அளித்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த 17 லட்சம் பள்ளி குழந்தைகள் பாருங்க, அந்த பள்ளி குழந்தைகளுக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அதை நாங்கள் வந்து இன்னைக்கு எல்லா அரசு பள்ளிகளிலும் கொடுத்து வருகின்றோம். இது கனடாவில் இதை வந்து அப்ரோச் பண்ணி கனடாவில் இதை ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா இது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களை, அதுவும் குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்களுடைய திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 2755 கோடி அதுக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1,70,00,000 பயனாளிகளுக்கு மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று பல்வேறு திட்டங்களை நாங்கள் அதை வைத்துதான் நாங்கள் ஓட்டு கேட்கின்றோம். நாங்கள் என்ன செய்தோமோ செய்ததை சொல்லி கேட்கின்றோம். ஆனால் எதிரணியில் இருக்கின்றவர்கள் என்ன செய்தார்கள், கடந்த 10 ஆண்டு காலம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்கள் சொல்லட்டுமே. இந்த திட்டத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம், 1-2 திட்டங்கள் செய்திருக்கலாம். ஆனால் மக்களுக்கு சேர்கின்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் செய்த திட்டங்களை அவர்கள் செய்திருக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஓட்டுகள் பிரிந்து அது பிஜேபியாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு சிதறிவிடும். அப்படி சிதறுகின்ற பொழுது வேண்டுமானால் அவர்கள் 20 விழுக்காடு 25 விழுக்காடு பெறலாம். ஆனால் திராவிட முன்னேற்றத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போல எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள் அதிருப்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் வலிமையான கூட்டணியில் இருக்கின்றோம். காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா மற்றும் பல கட்சிகள் எங்களுடன் கடந்த முறை தேர்தலை போட்டியிட்டார்களே, அவர்களும் இன்று தினம் தேர்தலை போட்டியிடுகிறார்கள். அதுக்குதான் கரீம் வந்து பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து கொண்ட கூட்டணி அப்படிங்கிறார் அவரு. அதாவது இவங்க எல்லாம் பொறுத்து கொண்டு வேற வழி இல்லாம இருக்கக்கூடிய கூட்டணி தான் அப்படிங்கிறார். அந்த பொறுத்து கொண்ட கூட்டணி எங்கே போகவில்லையே. அப்படி என்று சொன்னால் எங்களை அவர்கள் வந்து அனுசரித்து போகின்றார்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் எங்களுடைய திட்டங்கள், எங்களுடைய வளர்ச்சிகள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. அதே போல மற்ற எதிர்கட்சியில இல்லை. இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆக 4ஆக பிளந்திருக்கிறது இல்லையா? அப்படி எப்படி இருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அவர்கள் வாக்குகளை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்துதான் பயணித்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் தனித்து பயணிக்கின்றார்கள். இப்படி தனித்து பயணிக்கின்ற பொழுது அந்த தேர்தலை அது வந்து அவர்களுக்கு பாதிக்குமா இல்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே எங்களுடைய கூட்டணியை பார்த்து அவர்கள் பயப்படுகின்றார்கள். வலுவான கூட்டணி இருக்கிறதே, வலுவான மக்கள் சப்போர்ட் இருக்கிறதே, குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆளுங்கட்சி என்று சொன்னால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைகள் இருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றும் சொல்லல, நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு தான் எதிர்கட்சி தரப்புல விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப வெள்ள நிவாரண தொகை வரல, மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு நீங்க எப்படி வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ, அதே சமயம் வெள்ள சமயத்துல அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, என்ன மழைநீர் வடிகால் பணிகள் என்ன நடந்தது? ஒருத்தர் 90%, அடுத்து மேயர் 95%, முதலமைச்சர் வந்து 100%, நீங்க எதையுமே வந்து நம்ப முடியல அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் அதிமுக தரப்புல இருந்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போ உங்க மாநில உரிமை அப்படிங்கறத மட்டும் முன்ன வச்சு இந்த குறைகளை, இந்த அதிருப்தி எல்லாம் மூடி மறைச்சிட முடியுமா? கண்டிப்பாக மூடியெல்லாம் நாங்கள் மறைப்பதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய பணி மக்களுடைய பணி. அதிலே வந்து தோய்வு இருக்கலாம், அதில் குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டுதான் வருகின்றோம். இந்த மழைநீர் வடிகால் வாரியம் வந்து கிட்டத்தட்ட 75 விழுக்காடு மேலே வந்து பூர்த்தியாகி இப்பொழுதும் கூட சில இடங்களை பழுதடைந்திருக்கிறது. காரணம் என்ன? இந்த கனமழையின் காரணமாக அந்த திட்டங்கள் எல்லாம் அதை நாங்கள் இப்போ ரெக்டிஃபை பண்ணிடுறோம்.
அப்படி ரெக்டிஃபை பண்ணுகின்ற பொழுது எங்களுடைய வளர்ச்சி அதன் கால்வாய் திட்டங்கள் எல்லாம் நல்ல முறையிலே இப்ப பயணித்து வருகின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலின் போது கூட பல பணிகளை பூர்த்தி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இல்ல இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்கு, எதுவும் முடிஞ்ச பாடு இல்லையேன்னு கேக்குறாங்க. 5 வருஷத்துக்குள்ளயாவது முடிஞ்சிருமா வேலைகள்லாம்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா 10 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சியிலே இருந்தார்களே, இது போன்ற திட்டங்களை அவர்கள் பயணிக்கவே இல்லையே, அவர்கள் தொடரவே இல்லையே. நாங்கள் வந்த பிறகுதானே தொடர்ந்தோம். அப்படி தொடர்கின்ற பொழுது அங்கொன்று இருக்கின்றமா சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அவர்கள் 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது இது போன்ற வடிகால் வாரியத்தை பற்றி நினைக்கவே இல்லையே. எந்த ஏரியிலும் தூர்வாரவில்லை, குளத்தில் தூர்வாரவில்லை. இன்னும் சொல்ல போனால் மழைக்காலத்தில் அவர்கள் என்ன பயணித்தார்கள் சொல்லுவார்கள் பேச்சுக்கு ஆளுங்கட்சியாக. ஏனென்றால் அவர்கள் கட்சியிலே பிளவாக இருந்ததே, மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஒற்றுமை இல்லையே. ஒற்றுமை இருக்குமே ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தான். எங்களுக்கு அவர்கள் குறைகளை சொல்லுகின்றார்கள், அந்த குறைகளை நிறைவேற்றுகின்ற கட்சியாக. அந்த ஒற்றுமைன்னு திரும்ப சொல்றதுக்காக நான் கேக்குறேன். சாதியம் தான் எதிரி அப்படின்னு மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சொல்றாங்க. ஆனா இங்க திராவிட மாடலை எதிர்த்தவர் இப்ப திரும்ப இங்க ஆதரவு கொடுக்கிறாரு திமுகவுக்கு. இந்த மாதிரி முரண்பாடுகள்லாம் இருக்கும் போது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இருக்குமா, இல்ல இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு சொல்லி மக்கள் தள்ளிடுவாங்களா? இல்ல அப்படி அல்ல. ஏனென்றால் கமல்ஹாசன் கடந்த முறை எங்கள் மீது குறை சொன்னது உண்மைதான். ஆனால் நாங்கள் செய்கின்ற காரியங்களை பார்த்து அது மக்களை போய் பயனடைகின்ற பொழுது மக்களை அவர் கேட்கின்றார், இதையெல்லாம் உங்களை சேர்ந்ததா, இவர்கள் செய்தார்களா என்றால் செய்தார்கள் என்று சொல்கின்ற பொழுது அவரே ஆச்சரியப்படுகின்றார். அப்படியா? அப்படி என்றால் நான் சிஎப்பிடம் சொல்லுகின்றேன், நீங்கள் எல்லாம் பயணித்திருக்கின்றீர்கள், பலனடைந்திருக்கின்றீர்கள் என்று. அப்போ அவரே அவரு அக்செப்ட் பண்ணதுதானே அர்த்தம்.